சார் நான் சந்தோஷமா வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக மிக அரிதாகிவிட்டார்கள். ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களையும் சேர்த்து சொல்றேன். அப்ப இன்றைக்கு பெரும்பாலான ஜாதகங்கள்ல இந்த களத்திர தோஷம் என்ற ஒரு தன்மை இன்றைக்கு வியாபித்திருக்கிறது. சரியா? முக்கியமா களத்திர தோஷத்துக்கு சுக்கிரனை பார்க்கணும். இன்றைக்கு சுக்கிரன் சுகர் இல்லாத ஆளே கிடையாது. சுகர் இருக்குனாலே களத்திர தோஷம் இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். சரியா? ஏன்? அவன் இயல்பா இல்லையே. அவன் இயல்பா இருந்தா தானே வாழ்க்கை ஆசை ஆசையாக வாழ்க்கை நகரும். திருமண வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆசை ஆசையா வாழ்க்கை. இப்ப ஆசை ஆசையாவா? நீங்க வேற. இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப சுக்கிரன் இன்றைக்கு பழுதுபட்டு இருக்கிறான். அப்ப பழுதுபடாத சுக்கிரன் கொண்ட மனிதர்கள் இன்றைக்கு மிக குறைவாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? இன்னைக்கு உணவு பழக்க வழக்கம் அதுவே ரொம்ப மோசம். நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். சைவம் மட்டும் என்ன விலங்குதான்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான். நிறைய விஷத்தன்மை கொண்ட யூரியாக்கள், விஷத்தன்மை கொண்ட பூச்சி மருந்துகள், ரசாயன கலவை கொண்ட உணவுகள் நம்ம இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கே தெரியாம. இப்ப மார்க்கெட்ல போய் வாங்குறது எல்லாத்தையும் நம்ம என்ன ஆர்கானிக்கா வாங்குறோம்? டெஸ்ட் பண்ணியா வாங்குறோம்? ஒரு வீடியோ காமிக்கிறாங்க, சீனாவுல பிளாஸ்டிக்ல அரிசி தயார் பண்றாங்க. பார்த்தா சூப்பரா இருக்கு. பொன்னி அரிசியோட சூப்பரா இருக்கு. எப்படா இது பண்றாங்க, எப்படா இது கட்டுதுன்னு பார்த்தா அவன் விடுறான் எல்லாத்துலயும். ஒரு மூட்டைக்கு இவ்வளவு கலந்து போடு அப்படின்றான். நமக்கு தெரியல. நம்ம என்ன நம்ம வீட்டுல என்ன அரிசி எல்லாம் வந்து களையும் போது அது மிதக்குதா இல்ல உள்ள போயிடுச்சானா செக் பண்ணியா வாங்குறோம்? மிதந்துச்சுன்னா எடுத்து தூக்கி வெளியே போட்டுடலாம். இப்போ நீ பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்றோம்? அரிசியை சும்மா அப்படியே தண்ணியை ஊத்தி கழுவிட்டு அப்படியே கொண்டு போய் குக்கர்ல வச்சிரும். அப்படி இன்னைக்கு ரசாயன உணவுகள் என்பது இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. இன்னொரு வீடியோ காமிச்சாங்க. முட்டை இருக்கு இல்லையா? முட்டையே அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. எப்படா மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அது பண்றாங்க. அப்படியே உண்மையான முட்டை மாதிரியே வருது. நல்ல வேளை நம்ம சைவத்துல இருக்கிறோம், முட்டை சாப்பிடல. ஆனா அந்த அரிசியை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அரிசியை கூட களையும் போது கண்டுபிடிச்சிடலாம். இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த தூள், இந்த தூள்னு வாங்குறோம். அதுல பூரா கெமிக்கல்ஸ் இருக்கு. பேக்கெட் ஃபுட்டு பூராமே கெமிக்கல்ஸ். கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவன் கெமிக்கலை பயன்படுத்துறான். நம்ம நம்ம வண்டு வந்த உணவு இருக்கு இல்லையா? வண்டு வந்த பொடி. நம்ம அரிசியில வண்டு வரும். அரிசி இருந்தா வண்டு வரும். கேப்பை இருந்தா வண்டு வரும். கோதுமை மாவு இருந்தா வண்டு வரும். மிளகாப்பொடி போட்டு இருந்தா கூட வண்டு வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? வண்டை எடுத்து தூக்கி போட்டுட்டு சமைப்போம். எங்க வீட்டுல எல்லாம் நடக்கும். ஐயையோ வண்டு கிடக்குதே. வண்டு கிடந்தா கவலையப்பட வேணாம், அது நல்ல பொடின்னு அர்த்தம். வண்டு வந்தா அது நல்ல பொடி. ரசாயன உணவுகள்ல வண்டு வராது. பூச்சி கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோம். அப்பா பூச்சி கத்திரிக்காய் இப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம முந்தியெல்லாம் பூச்சி கத்திரிக்காய் வாங்க மாட்டோம். இப்ப பூச்சி கத்திரிக்காய் தேடி தேடி வாங்க வேண்டியிருக்கு. ஏன்? பூச்சி கத்திரிக்காய் வந்து நல்ல உரம், நல்ல இயற்கை உரத்துல விளைஞ்சது. ரசாயன உரத்துல விளைஞ்சா கத்திரிக்காய் பூச்சி வராது. கொய்யா பழம்லாம் இவ்வளவு பெரிய பழமா வைக்கிறாங்க. இப்படிதான் இவ்வளவு பெரிய பழம் சார். அது ஹைபிரிட் சார். என்னடா பண்றீங்க ஹைபிரிட்டுக்கு? அது ஒரு வேலை இருக்கு சார், அதெல்லாம் பண்ணுவோம். வாழைப்பழத்தை இவ்வளவு நீளத்துக்கு பண்றான். இன்னைக்கு செவ்வாழை எல்லாம் பார்த்தா அவ்வளவு பெரிய செவ்வாழை. இப்படா இந்த இவ்வளவு பெரிய செவ்வாழை. நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய், சின்ன சின்ன நெல்லிக்காய், கொய்யாக்காய், சின்ன சின்ன கொய்யாக்காய் அதெல்லாம் இருந்தது போய் பெரிய பெரிய நெல்லிக்காய். அதே மாதிரி நவ்வாப்பழம். நவ்வாப்பழம்லாம் நாட்டு நவ்வாப்பழம் எவ்வளவு அற்புதமா இருக்கும். எங்க வீட்டுல அப்படியே கொட்டி கிடந்துச்சு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் ஹைபிரிட். இப்ப ரசாயனம் கலந்த உணவுகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது.
இதன் காரணமாக உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தி பழுதுபடுகிறது. வெப்ப சக்தி பழுதுபடும் போது ரசாயனத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் அடி வாங்குறான். இப்ப தோஷம் நம்ம என்ன செய்யறோம்? ஜோதிடம் என்ன சொல்லுது? நீ செஞ்ச பாவம் யா, நீ செஞ்ச பாவம். நீ எத்தனை பொண்ணுகளை கெடுத்த, எத்தனை பொண்ணுகளை நீ வாளா வெட்டி ஆக்கின, எத்தனை பொண்ணுகளுக்கு துரோகம் பண்ணியோ, அந்த துரோகத்தினுடைய மொத்த விளைவாக உன் ஜாதகத்துல சுக்கிரன் இன்னைக்கு வீணா போய் உட்கார்ந்து இருக்கிறான். நீ அனுபவின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் இல்ல, உண்மை இல்ல, நம்பாதீங்க. நாம எந்த பாவமும் செய்யலைன்னா கூட நம்ம சுக்கிரன் பழுதுபடுகிறான். ஏன்னா நம்மள ஒரு குற்ற உணர்வுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நீ செஞ்ச கர்மாக்கு ஏற்ற மாதிரிதான் உன் பொண்டாட்டி வருவா. நீ செஞ்ச கர்மாக்கு ஏற்ற மாதிரிதான் உன் மனைவி வருவா. நீ அனுபவி. நீ எந்த காலத்துல எந்த பாவம் என்ன செஞ்சியோ அதை அனுபவி. இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல பெற்றோர்கள் கொண்ட குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா நல்லவங்க தானே, நல்லா தானே இருக்கு. அப்ப என்ன காரணம்? இன்றைய உணவு பழக்க வழக்கங்கள், உணவு மட்டுமல்ல, இன்றைய வாழ்க்கை முறைகள், இதுலவும் கடுமையான பாதிப்பு இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, பகல் நேரத்துல விழுந்து தூங்குறோம், காலையில தூங்குறது இல்ல, சரியான எக்ஸசைஸ் இல்ல, சரியான உணவு பழக்கங்கள்ல, சரியா தண்ணி குடிக்கிறது இல்ல. அப்படியே உணவு பழக்கம் சாப்பிட்டாலும் புரோட்டா அது இதுன்னு பிரியாணி லொட்டு லொசுக்குன்னு அப்படியே அள்ளி இறக்கிறோம். அது உடம்புல இருக்கக்கூடிய வெப்ப சக்தியை பழுதுபடுத்துகிறது. வெப்ப சக்தி பழுதுபட்டால் சுக்கிரன் பழுதுபடும். இதை மறந்துடக்கூடாது. ஒரு ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் பழுதுபட்டு இருக்கிறான் என்றால் சுக்கிரன் தோஷம், சுக்கிரன் கண்டிப்பா பழுதுபட்டு இருக்கும். சுக்கிரன் உச்சமா இருந்தாலும் அதை பத்தி பார்க்க வேண்டியதில்லை. புரியுதா? இன்னமும் சொல்ல போனா குழந்தையே பிறக்க மாட்டேங்குது உங்களுக்கு. நான் பார்த்திருக்கேன். சுக்கிரன் உச்சமா இருக்காரு சார், குரு ஆட்சியா இருக்காரு சார். ஜோதிடம் என்ன சொல்லுது? சுக்கிரன் குரு நல்லா இருந்தா போதுங்க. குரு புத்திரக்காரகன், சுக்கிரன் திருமணக்காரகன், தாம்பத்தியத்துக்குரிய கிரகம் சுக்கிரன். அப்புறம் என்ன? அடுத்த 10வது மாசம் குழந்தை, ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு. கல்யாணம் பண்ணி வச்சு 10 வருஷமா குழந்தை இல்லை. இன்னையா ஒரே வருஷத்துல குழந்தை பிறக்கும்னா குழந்தை இல்லை. ஜாதகத்தை பார்த்தா அதுல செவ்வாயும் சூரியனும் பழுதுபட்டு இருக்கிறாரு. இதை சொல்லிக் கொடுக்கல ஜோதிடம்.